99% चीजें अब 5% टैक्स के दायरे में आ गई है। இதற்கு முன்பு 12% வரி விதிக்கப்பட்ட 99% பொருட்கள் 5% வரி என்கிற அந்த கட்டமைப்புக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது। 30 करोड़ लोगों ने गरीबी को हराया है, गरीबी को परास्त किया है और गरीबी से बाहर निकल करके 25 करोड़ का एक बहुत बड़ा समूह नियो मिडिल क्लास के रूप में आज देश के अंदर बहुत बड़ी भूमिका अदा कर रहा है। நாட்டில் சுமார் 25 கோடி மக்கள் ஏழ்மையிலிருந்து விடுபட்டு ஏழைகளிலிருந்து விடுபட்டு தற்போது புதிய நடுத்தர வர்க்கத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள்। सरकार ने 12 लाख रुपए तक की इनकम को टैक्स फ्री करके एक उपहार दिया और स्वाभाविक है 12 லட்சம் ரூபாய் வரை வருமானம் இருந்தால் வருமான வரி கட்ட தேவையில்லை என்கிற சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டது। அதனுடைய பலன்களும் தற்போது நாட்டு மக்களுக்கு கிடைத்து வருகிறது। कितनी सरलता सुविधा हो जाती है और अब गरीबों की भी बारी है, नियो मिडिल क्लास की बारी है। अब गरीब को, नियो मिडिल क्लास को एक तरह से डबल बोनांजा मिल रहा है। தற்போது ஏழைகள் நடுத்தர வர்க்கத்தினர் புதிய நடுத்தர வர்க்கத்தினர் ஆகியோருக்கு இரட்டை போனான்சா கிடைக்க போகிறது। और आसान होगा घर बनाना, टीवी, फ्रिज खरीदने की बात हो, स्कूटर, बाइक, வாங்க வேண்டுமா, कार, டிவி ஃப்ரிட்ஜ் வாங்க வேண்டுமா, ஸ்கூட்டர் கார் வாங்க வேண்டுமா, இனி இவை அனைத்தும் வாங்குவது மிக எளிதாகிவிடும்। ஏனென்றால் இவற்றினுடைய விலையும் குறைய போகிறது। सस्ता हो जाएगा क्योंकि ज्यादातर होटल्स के कमरों पर भी जीएसटी कम कर दिया गया है। ஏனென்றால் பல ஹோட்டல்களுக்கான சேவை ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டுள்ளது। कि दुकानदार भाई बहन भी जीएसटी रिफॉर्म को लेकर बहुत उत्साह में हैं। वो बहुत जीएसटी में हुई कटौती को ग्राहकों तक पहुंचाने में जुटे हुए हैं। बहुत सारी जगहों पर पहले और अब के बोर्ड लगाए जा रहे हैं। साथियों, हम नागरिक देवो भवः के जिस मंत्र के साथ आगे बढ़ रहे हैं, नेक्स्ट जनरेशन जीएसटी रिफॉर्म में நாட்டு மக்களே தேவர்கள் என்ற தாரக மந்திரத்தோடு முன்னேற்ற பாதையில் நாங்கள் நடை போட்டு வருகிறோம்। टैक्स में छूट और जीएसटी में छूट को जोड़ दें तो एक साल में जो निर्णय हुए हैं उससे देश के लोगों को 2.5 लाख करोड़ रुपए से ज्यादा की बचत होगी। और तभी तो मैं कह रहा हूं ये बचत उत्सव है। साथियों, विकसित भारत के लक्ष्य तक पहुंचने के लिए हमें आत्मनिर्भरता के रास्ते पर चलना ही होगा। வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நாம் அடைய வேண்டும் என்றால் தற்சார்பு பாரதம் என்ற பாதையின் மூலமாக மட்டுமே நாம் அதனை அடைய முடியும்। இதை நான் மீண்டும் மீண்டும் கூறி வருகிறேன்। 2047 வளர்ச்சியடைந்த பாரதத்தை அடைவதற்கான ஒரே வழி தற்சார்பு இந்தியா தான்। भी है जो देश के लोगों की जरूरत का है, जो हम देश में ही बना सकते हैं, वो हमें देश में ही बनाना चाहिए। எவையெல்லாம் நாம் உள்நாட்டில் தயாரிக்க முடியுமோ அவையெல்லாம் நாம் உள்நாட்டிலேயே தயாரிக்க வேண்டும்। नियम और प्रक्रियाएं और आसान बनने से हमारे एमएसएमईज, हमारे लघु उद्योगों को, कुटीर उद्योगों को बहुत फायदा होगा। उनकी बिक्री बढ़ेगी और टैक्स भी कम देना पड़ेगा। यानी
उनको भी डबल फायदा होगा। इसलिए आज मेरी एमएसएमई से लघु उद्योग हो, सूक्ष्म उद्योग हो, कुटीर उद्योग हो, आप सबसे बहुत अपेक्षाएं हैं। आपको भी पता है, जब भारत समृद्धि के शिखर पर था, तब भारत की अर्थव्यवस्था का मुख्य आधार हमारे एमएसएमई थे, हमारे लघु और நாட்டினுடைய முதுகெலும்பாக எம்எஸ்எம்இ துறை விளங்குகிறது. இது அவர்களுக்கும் நன்கு தெரியும். நாட்டின் வளர்ச்சியில் எம்எஸ்எம்இ மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. हमें उस गौरव को वापस पाना है। हमारे लघु उद्योग जो बनाए वो दुनिया में हर कसौटी पर बेस्ट हो, उत्तम से उत्तम हो। நாம் தயாரிக்கக்கூடிய பொருட்கள் உலகிலேயே தயாரிக்கப்படுகின்ற பொருட்களை விட சிறந்ததாக இருக்க வேண்டும். அவை உலகின் மூலை முடுக்குகளில் எல்லாம் உள்ள சந்தைகளில் கிடைக்கப்பெற வேண்டும். அந்த அளவுக்கு தரமான பொருட்களை நாம் இந்திய உற்பத்தியாளர்கள் உற்பத்தி செய்ய வேண்டும். இதன் மூலம் உலகத்தில் இந்தியாவினுடைய அடையாளம் அதிகரிப்பதோடு இந்தியாவினுடைய பெருமையும் கௌரவமும் அதிகரிக்கும். देश की स्वतंत्रता को जैसे स्वदेशी के मंत्र से ताकत मिली, वैसे ही देश की समृद्धि को भी स्वदेशी के मंत्र से ही शक्ति मिलेगी. இந்தியாவினுடைய விடுதலைக்கு சுதேசி என்கிற மந்திரம் எப்படி புதிய சக்தியை கொடுத்ததோ, அதே போல நாட்டினுடைய வளர்ச்சிக்கு சுதேசி பொருட்கள் புதிய வலிமையை கொடுக்கும். हमें पता तक नहीं है, हमारे जेब में कंघी विदेशी है कि देसी, हमें पता ही नहीं है। हमें इनसे भी मुक्ति पानी होगी। हम वो सामान खरीदें जो मेड इन इंडिया हो। உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், நமது பாக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு டீப்பு இந்தியாவில் தயாரிக்கப்பட்டதா அல்லது வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்டதா என்பது கூட நமக்கு தெரியாது. எனவே நாம் எந்த ஒரு பொருளை வாங்கினாலும், எந்த ஒரு பொருளை தயாரித்தாலும் அது இந்திய மண்ணில் தயாரிக்கப்பட்டதாக, நமது இந்திய மகன் மகள்களுடைய வியர்வை அடங்கியதாக இருக்க வேண்டும். நீங்கள் எந்த பொருளை வாங்கினாலும் இது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருள் என்பதை பெருமையோடு சொல்லுங்கள். நான் சுதேசி பொருட்களை விற்கிறேன் என்று பெருமையோடு கூறுங்கள். जब ये होगा तो भारत तेजी से विकसित होगा. मेरा இவ்வாறு நடந்தால் பாரதம் வெகு விரைவிலேயே வளர்ச்சி அடைந்த பாரதமாக மாறும். आत्मनिर्भर भारत के इस अभियान के साथ, स्वदेशी के इस अभियान के साथ अपने राज्यों में मैन्युफैक्चरिंग को गति दे, पूरी ऊर्जा से, पूरे उत्साह से जुड़े, निवेश के लिए माहौल बढ़ाएं. जब केंद्र और राज्य मिलकर आगे बढ़ेंगे तो आत्मनिर्भर भारत का सपना पूरा होगा. மாநிலங்களிலும் உற்பத்திக்கு புதிய வேகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்க வேண்டும். மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்பட்டால் வெகு விரைவிலேயே நாம் தற்சார்பு பாரதம் என்ற இலக்கை அடைய முடியும். उत्सव की अनेक अनेक शुभकामनाएं देते हुए अपनी बात समाप्त करता हूं. एक बार फिर என்னுடைய உரையை இத்தோடு நிறைவு செய்கிறேன். மீண்டும் அனைவருக்கும் நவராத்திரி தின நல்வாழ்த்துக்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.